அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்புள்ள நம்மவர்களே, வணக்கம் வணக்கம். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம். தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவமேல் சிவநில தெரிந்திடச் சென்றோம். அந்த சிவநிலைன்னா ஒத்த நிலைக்கண், ஒரே அந்த எண்ணத்தோடு இருப்பது தான் ஒத்த நிலைக்கண். யாமும் எம் உணர்வும். அந்த நேரத்தில் எப்படி உணர்வு இருக்கும் அப்படின்னா, நம்ம தூங்கும்போது நமக்கு எப்படி இருக்குது உணர்வு? தூங்கும்போது நமக்கு பற்று இருக்காது, எது பேர்லையும் பற்று இருக்காது. பொன் பொருள், வீடு நிலம், உறவினர்கள், யார் பேர்லையும் பற்று இருக்காது. பற்றற்று இருக்கிற நிலை எதுன்னு கேட்டால் தூங்கும்போது தான். தூங்கும்போது தான் நம்ம பற்றற்று இருக்கிறோம். தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம் அப்படின்னு வரும். அப்போ தூங்காமல் தூங்கி அது தூங்குறோம், பற்றற்று இருக்கிறோம். இப்போ பெரிய ஒரு கொடிய விஷத்தோடு வந்துருப்போம், ஆனால் தூங்கிட்டோம்னா அந்த விஷம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது. இப்போ நம்ம கூட இருந்தவங்களே யாராவது எழுந்துட்டு இருப்போம், ரொம்ப ரொம்ப தூக்கத்தில் இருப்போம். ஆனால் அப்படியே அயர்ந்து தூங்கிட்டோம்னா நம்ம ஆனந்தமாக இருப்போம். யார் போனாங்க, யார் வந்தாங்க, உற்றவர்கள் இறந்து விட்டார்களா அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. மாட்டில் இருப்போம். ஆன்மீக வழியில் உள்ளவங்களாக இருந்தால் அவங்க கூட வந்து எல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களா கூட வர மாதிரியும் போகிற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் எங்கேயும் போகிற மாதிரியும் அது மாட்டெலாம் ஆனந்தமாக இருக்கும். சாப்பாடெலாம் கொடுப்பாங்க, ஆனால் சாப்பிடணுன்ற எண்ணம் வராது. ஏன்னா சூட்ச மாடலில் நம்ம உடம்பு வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ அது ஆனந்தமாக இருக்குது. உணர்வோடு இருக்கும்போது தான் அது வந்து கஷ்டப்படுது. ஜீவனை கஷ்டப்படுத்துவது ஜீவகாரணம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஜீவனை கஷ்டப்படுத்துவது ஜீவகாரணம் இல்லை. ஜீவகாரணம்னால் உள்ளிருக்கும் ஜீவனை கஷ்டப்படுத்தாமல் இருப்பதே. அதுக்கு தேவையில்லாத பொருட்களை கொடுத்து ஜீவனை கஷ்டப்படுத்துகிறோம். ஒரு எலி வலையில் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஒரு பக்கம் அந்த எலிவாளினுடைய வாயில் புகை போடுவாங்க, மறுபக்கத்தை அடிச்சிடுவாங்க. அப்போ அது 2 ஓட்டை வச்சுருக்கோம். எலி வந்து 2 ஓட்டை வச்சுருக்கோம். ஆபத்து நேருங்காலத்தில் வேற ஒரு வழியாக அது போயிடும். அந்த பொய் ஓட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டையை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எலி பிடிக்கிறவங்களுக்கு அந்த ஓட்டை தெரியும். அந்த ஓட்டையை அவங்க கண்டுபிடிச்சி அதை அடிச்சிடுவாங்க. அப்போ அது மாமூலாக வரக்கூடிய ஓட்டையில் இவங்க புகை போடுவோம். புகை போடும்போது அது உள்ளே இருக்கிற ஜீவனானது, அந்த எலியானது ஒன்று அந்த மறைமுகமான வழியாலையும் போக முடியாது, முக்கியமான அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச வழியாலையும் வர முடியாது. ஏன்னா அங்கே புகை போட்டு புகை உள்ளே வந்துட்டு ஒரு பானையில் போடுவாங்க. அந்த பானை உள்ள ஒரு ஓட்டை இருக்கும் அடியில். அது உள்ள ஏதோ துணியோ இல்லை வைக்கோல வச்சு நெருப்பு வச்சுட்டு ஊதுவாங்க. அந்த வாய் வந்து இந்த எலி வாயோடு இருக்கும். எலியோட வாயில் மண்பானத்துடைய வாய் இருக்கும். அதுக்கு அந்த அடிப்பக்கத்தில் லேசாக ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டையில் வச்சு ஊத ஊத புகை அது பயங்கரமாக போகும். போயிட்டு எலியை துன்புறுத்தி, அந்த ஜீவனை ரொம்ப துன்புறுத்தி, அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஜீவனை விட்டுவிடும். அது முட்டி மோதி கிட்ட ஓடி வந்து பார்க்கும், கிட்ட வரும். அது கொடுமையிலே ரொம்ப 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 கொடுமை. ஆனால் நம்ம கொடுமை செய்கிறோன்றது அது செய்கிறதுக்கு தெரியாது. கொடுமையிலே ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அப்போ அந்த ஜீவனை துன்புறுத்தி அதை கொன்று சாப்பிடுவார்கள். அது அது உள்ளே இருக்கிற ஜீவன் பிரியும் போது அந்த வாய் துவாரத்தில் வந்து நிற்கும். அது
இவங்க எட்டி எடுத்துக்கிற மாதிரி. அப்போ அது எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருக்கும். அது உள்ளே அந்த ஜீவன், அந்த எலியானது எங்கும் போக முடியாத அந்த மூச்சு, அந்த புகை மூச்சு திணறல, அது என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். அது உள்ளே இருக்கிற ஜீவனும் நம்ம உள்ளே இருக்கிற ஜீவனும் ஒன்று தான். அதுபோல் நம் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை கல், புகை, இந்த தேவையில்லாத போதைப் பொருட்கள் இதெல்லாம் கொடுத்து நாம் இம்சப்படுத்துகிறோம். ஒரு எலி எப்படி புகையில் அது சிக்கிக்கிட்டு அதனுடைய பிராணனை விட்டு போதோ, அதே போல் அதனுடைய பிராணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவனானது, அந்த உயிரானது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது. ஆனால் இவர் ஆனந்தமாக இருக்கிறாரு. அது என்ன சொல்லி, என்னை எவ்வளோ நீ கஷ்டப்படுத்துகிற, நான் சீக்கிரமாக புறப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லுது, சீக்கிரமாக நான் புறப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா உடம்பு அழியுது, உயிர் வேதனைப்படுது. உடம்பு அழிஞ்சா உயிர் என்ன பண்ணும், வெளி கிளம்பிடும். இப்போ உடம்பு அழியாத பொன் போல் பார்த்து கொள்ள வேண்டும்ன்ற வள்ளல் பெருமான். அப்போ பற்றற்ற நிலையில் இருக்கணும் அப்படின்னா, அந்த பற்றற்ற நிலைக்கு போகும்போது இந்த தீய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. அதை விட்டால் தான் நீ லாபத்தை அடைய முடியும். இந்த மது, புகைப்பிடித்தல் இதெல்லாம் இருந்தாக்கா நம்ம உள்ளே இருக்கிற ஜீவனை போட்டு கொடுமைப்படுத்தி உள்ளுறுப்புகள் பாதித்து, நுரையீரல் பாதித்து, அப்புறம் என்ன பண்ணோம், நுரையீரல் பாதிச்சா ஜீவன் வெளிக்கிளம்பிடும். ஏன்னா நம்ம தாய் வயிற்றில் இருக்கும்போதே உருவானது நம்முடைய ஆக்சிஜன், பிராண காற்று. இப்போ வெளியில் இருக்கிற பிராண காற்று இல்லை, உள்ளே இருக்கும்போதே பிராண காற்று நமக்கு கிடைத்தது. அந்த பிராண காற்று நாம் தூங்கும்போது அது என்ன செய்யும், உச்சிக்கும் அந்த நுரையீரலுக்கும் அப்படியே உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கும். நாம் தூங்கும்போது தான் அது சரியான முறையில் செயல்படுது. அது அங்கே சரியாக செயல்படும் போது நாம் பற்று போகிறோம். மேலே இருக்கிற துணி கூட தெரியல, துணி எங்கே போச்சுன்னு தெரியல, சொந்தம் தெரியல, கார் எங்கே இருக்குதுன்னு தெரியல, கார் பற்றி சிந்தனையே இல்லை, பிள்ளைகளை பற்றி சிந்தனை இல்லை, பேர பிள்ளைகளை பற்றி சிந்தனை இல்லை, ஏன் நேரம்ன்ற அந்த நிலத்தை பற்றி சிந்தனை இல்லை. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் தூங்குறோம்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஆனந்தமாக இருக்கிறோம். நம்ம ஆனந்தமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்முடைய ஜீவன் உள்ளே ஆடிட்டு இருக்கு. வெளியே மூக்கு வழியாக போகிற காற்று வெளி காற்று, அது வெளியிலேருந்து வரும். நம்ம உடம்பு நுரையீரல் என்ன செய்யும், அது தேவையான ஆக்சிஜன் எடுத்துன்னா அது வெளியே தள்ளிடும். அது கார்பன் டை ஆக்சைடு வெளியே ஓடிந்துடும். அதுதான் அது பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வெளிக்காற்று இழுத்து உள்ள ஒரு அனுப்புறது இல்லை. நம்முடைய ஜீவன் உயிர்காற்று, பிராணக்காற்று நுரையீரலுக்கும் உச்சிக்கும் காரியப்படுது. ஆனால் நம்ம உச்சிக்கு ஏற்றது இல்லை. 75 பங்கு பேர் ஏற்றது இல்லை. அது அங்கேருந்து வரும், இந்த வெளிக்காத்தோடு சேர்ந்து வெளிப்பட்டுரும். இதுதான் ஜீவனை அழித்து கொள்ளாதீர்கள். என்ன சொன்னாங்க, ஜீவனை அழித்து கொள்ளாதீர்கள், ஜீவனை காப்பாற்றுவதே தவம். நம்முடைய ஜீவனை காப்பாற்றுவதே தவம். அப்போ நீங்கள் தவத்தில் இருக்கும்போது அந்த பிராணகாற்று மட்டும் உள்நாக்கு மேலே உச்சிக்கு போகிற மாதிரி உணர்வு ஏற்றணுங்க. பிராணகாற்று அங்கே போயிட்டு வருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது, அவ்வளோதான். இப்படி நீங்கள் பாவனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடலில் எந்த வித ப்ராப்ளமும் வராது. இல்லை நான் காற்றை மூக்கொழி ஏற்றி ஒயரை ஏற்றுறேன் அப்படின்னு போது ஏற்றுவீங்க, அதை இறக்க மாட்டீங்க. அது என்ன பண்ணணும்னு கேட்டால், விஷக்காற்று அதிகமாக உடம்புல சேரும். ஏன்னா தாய் வகத்தில் இருக்கும்போது எந்த காற்று நமக்கு செயல்பட்டுது, வெளிக்காற்றா செயல்பட்டுது இல்லையே, உள்ளே இருக்கிற காற்று செயல்பட்டுது. வெளிக்காற்று அவங்களுக்கு செயல்பட்டுது, அவங்க
அவங்களுக்கு நடமாட போக அது வந்து உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்து வர்றதுக்கு அது செயல்பட்டுது. அதான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்முடைய உயிர் காத்தானது 12 அங்குலம் வெளியே செல்கிறது, அதை மீண்டும் நீங்கள் 8 அங்குலத்தை விட்டுறீங்க, 4 அங்குலம் தான் மீண்டும் வருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தவநிலையில் இருக்கும்போது அது 12 அங்குலமும் செயல்படும். இப்போ நம்ம தூக்கத்தில் நம்ம கரெக்டாக செயல்படுது இல்லை, தூங்கும்போது கரெக்டாகவே அது செயல்படுது. அது யார் தவம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தவம் தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, தன்னை மறந்து இருக்குது. தன்னை மறந்து இன்பம் முறை விண்ணிலாவே அப்படின்னு வரும். தன்னை மறந்து இருப்பது தூங்கத்தான், தூங்குறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இறந்து நம்ம உயிர் உண்டாக்குறோம். எப்படின்னு கேட்டால், தூங்குவதும் இறப்பதும் ஒன்று தான். இறப்புன்றது வேறு கிடையாது. நம்ம தூங்கும் போது என்ன அனுபவிக்கிறோமோ அதை தான் இறந்த பிறகு அதுதான் அனுபவிக்க போகிறோம்னு அர்த்தம். தூங்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமாக தான் இருக்கிறோம். இங்கேயே போகிற மாதிரியும் வர மாதிரியும், இது விளையாடுற மாதிரியும், யாரு கூட போகிற மாதிரியும், கோயிலுக்கெல்லாம் போகிற மாதிரியும், அப்புறம் நாய் தேர்த்துற மாதிரியும், பாம்பு கடிக்கு வர மாதிரியும். ஏன்னா அந்த நேரத்தில் ஆக்சிஜன் நமக்கு குறைவாகுது. சரியான ஆக்சிஜன் வரும்போது நல்ல சிந்தனையோடு இருக்கிறோம். நாம் படுகிற இடம் வந்து வெளிக்காற்று வராத இடமா இருந்ததுன்னா ஆக்சிஜன் குறைபாடு ஏறும். அந்த குறைபாடு வரும்போது தான் இப்படி பேய் ஒடி தேத்துற மாதிரியும், நாய் தேத்துற மாதிரியும், கிணத்துல போய் விடுற மாதிரியும், கிணத்துக்கிட்ட போய் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுவோம், ஆனால் உள்ளே ஊந்துற மாதிரி, நமக்கு 100% ஊந்துற மாதிரி உள்ள போகிறோமே, என்ன பண்ணுறது, யாரும் பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு நினைப்போம். விழிப்பு நிலை வந்துடும். இது தூக்கத்தில் நடக்குது. பிறகு திட்டுற மாதிரியும், அது யாரோ வந்து நம்மளை அடிக்கிற மாதிரியும். அப்போ என்னன்னு கேட்டால், ஆக்சிஜன் குறைபாடு வரும்போது தான் நம்ம பேய் பிசாசு நமக்கு வேண்டாதவங்களாம் சண்டைக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் இறந்த போது இந்த பிரச்சனை கிடையாது. அது சரியான ஆக்சிஜனோடு அது விளையாடிக்கிட்டு இருக்கும். சூட்சம உடல் அது எங்கே வேணாலும் போய்ட்டு இருக்கும். அதுக்கு இது தேவையில்லை. அப்போ யாரும் அதுக்கு எதிர்ப்பு கிடையாது. அது ஆனந்தமாகவே இருக்கும். ஆனால் அது யார் பேர்லேயும் பற்று இருக்காது. ஆனால் நம்ம மட்டும்தான் அதில் பற்றோடு நினச்சிட்டு இருக்கிறோம். ஐயோ நம்ம கூட இருந்தவங்க, சந்தோஷமாக நம்மோட இருந்தவங்க, நெருக்கமானவங்க போயிட்டாங்களே அப்படின்னு நாம் வந்து கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு நாளும். ஆனால் அவங்களுக்கு இந்த உடல்ல இருந்து ஜீவன் வெளியான உடனே அவங்க இதை மறந்து விடுவார்கள். ஏன் மறதின்னு வச்சாங்க? ஆக்கல், அழித்தல், படைத்தல், மறைத்தல் அப்படின்னு. மறைத்தல்னா, இப்போ நம்ம ஒரு சொந்த பந்தத்தில் இருக்கிறோம், நம்ம இறக்குறோம் அப்படின்னும் போது இந்த மறைத்தல்ன்றதை வச்சுருவாங்க நமக்கு. மறைத்தல்னா, இந்த இப்போ எங்கே பிறந்தோம் நமக்கு தெரியாது. பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்திருப்போம், அது மறைச்சிருவாங்க. அது ஆக்கல், அழித்தல், படைத்தல், மறைத்தல். மறைத்தல் மட்டும் உண்டு. அழித்தல் அடுத்த பிறவியில் உண்டு, படைத்தல் உண்டு, காத்தல் உண்டு. ஆனால் ஒவ்வொரு பிறவிக்கும் மறைத்தல் உண்டு. மறைச்சிடுவாங்க. அதான் 4 பேர் 4 வேலை செய்கிற மாதிரி நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ மறைத்தல் எத்தனை பிறவியோ எடுத்துருக்குறோம். ஒரு கடலில் இருக்கிற மணலை சலித்தாலும் சலிக்கலாமா, நம்முடைய பிறவியை சலிக்க முடியாதான். அப்படி சித்தர்கள் அவங்கவுங்களுக்கு வந்து அனுபவத்தை சொல்கிறாங்க. அத்தனை பிறவி எடுத்துருக்குறோம். ஆகினால நாம் வந்து தூக்கமே நமக்கு இறப்பு. வாழ்நாளில் பாதி நாள் தூங்கிடுறோம். அதில் கொஞ்ச நாள் வந்து இலையே பருவம். கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு வரைக்கும் எதையுமே நமக்கு உணர்வு கிடையாது. அதுக்கு மேலே தான் குடும்பம் வந்த பிறகு தான் உணர்வு நிலை. அப்போ தான் அறிவு வேலை செய்யுது. இது நல்லது கெட்டது செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ தூக்கத்தில் பாதி வயசு போயிடுச்சு. இளைய பருவத்தில் 1/4 பங்கு போயிடுச்சு. தெரிஞ்சுக்காமலே 1/4 பங்கு போயிடுச்சு. அப்போ எவ்வளோ நாம் வாழ்ந்துருக்குறோம்?
உணர்வோடு வாழ்ந்ததை பார்த்தா 1/4 பங்கு தான் இருக்கும், 3/4 பங்கு உணர்வு இல்லாத போயிடும். அதுபோல் அதான் சொல்கிறாரு, படித்து எரிந்த சமய நூல்கள் அனைத்தையும் படிச்சுட்டு போட்டு போனாங்களே சமய நூல்கள் அனைத்தையும் சாமி சாமி என்று தொழுது தண்டனிட்டு எத்தனை ஆண்டவர் கோவிலெல்லாம் சென்று இதுதான் இருப்பிடம் என்று அறிந்து உணர்ந்த, எப்படி இந்த நூலெல்லாம் படித்தாங்க, சமய நூலெல்லாம் படித்து சாமி சாமின்னு சொல்லி தொழுது தண்டனிட்டு தூக்கி போட்டாங்க. இப்போ விவரம் தெரிஞ்ச பிறகு ஆண்டவர் கோயில், ஆண்டவர் இருப்பிடம், இப்போ எங்கே போனால் அந்த கோயிலில் ஆண்டவர் இருக்கார், அந்த இடத்துல அங்கே மூலவர் இருக்கார், அதுக்குள்ளே தான் நல்லா பவர் கிடைக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்ன பவர்ன்றது அவங்களுக்கு தெரியாது. மனுஷன் ஏற்படுத்தின பவர் அது. அப்படி எல்லா இடங்களுக்கும் சென்று அடிபட்டு உதப்பட்டு எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து அறிந்து உணர்ந்த ஞானிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தாங்களே, அந்த ஞானிகள் கண்ட கோவில் தெய்வம் என்று கையெடுத்து கும்பிடுவதில்லையே. எப்போ வராங்க? ஜீவன் தான் கடவுள்னு தெரிஞ்சு போச்சு, நம்முடைய உயிர் தான் கடவுள்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் உள்ளே இருக்கிற ஆளை விட்டுட்டு ஏன் நீ பல மழையிலையும் காற்றுலையும் ஏறி இறங்கி, நானும் இறங்கி லோல் பட்டேன், அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, ஒருத்தர் கூட அன்றைக்கி இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. லைட்டாக சொல்லியிருந்தாங்கன்னா நான் அப்பயே தெளிவாகிட்டு இருப்பேன், ஒரு 20 வயசுலேயே. ஆனால் அன்றைக்கி யாருமே சொல்லலை, இப்போவும் சொல்லலை. இப்போவும் சொல்கிறாங்க, அது யாருங்க சொல்கிறவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. அதுபோல் கண்ட கோவில் எல்லாம் கையெடுத்து கும்பிடாதவர்கள் யார்? அவர்களின் ஞானிகள். பல பிறவிகளில் பூக்களாலும் மந்திரங்களாலும் பாலாலும் நீராலும் அபிஷேகம் செய்து கண்ணில் பட்ட உருவங்களை எல்லாம், நம்ம கண்ணில் என்ன உருவம் படுது அந்த உருவங்கள் எல்லாம் சாமி சாமி என்று தண்டனையிட்டு கும்பிட்டு இது எல்லாம் வீணா போச்சு அப்படின்றாங்க சித்தர்கள். என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் தெரியாமல் வீணா போச்சு. அதாவது திவ்ய தலங்களுக்கு சென்று வர்றது தனி, பெரியவர்கள் எழுந்தருளிய சித்தர்கள் இருக்கக்கூடிய தலங்களுக்கு போகிறதுலாம் அவர் தவற சொல்லலை. தெரியாமல் சாமின்னு சொல்லி பல நீராலும் பாலாலும் அபிஷேகம் செய்து, பால் நீர் கூட பரவாயில்ல, பஞ்சாமிர்தம் தேன் விபூதி ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுவாங்க பாருங்கள், கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஏன்னு கேட்டால், சரி நீ செஞ்சுக்க உன்னுடைய மனசாந்திக்கு, கொஞ்சமாக செய்ய மாட்டாங்க. தேன் நீ கிடைக்காது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, 10 லிட்டரு தேனை ஊற்றுவாங்க. அப்புறம் அந்த பழங்கள்லாம் நிறைய பேர் பழம் கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடே கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க. எல்லா பழங்களையும் கட் பண்ணி அதை ஒன்றாக்கி அதை சாமிக்கு பிரசாதம் வைப்பாங்க. பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம், தேன் அபிஷேகம், நெய் அபிஷேகம், இப்படி எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி போவாங்க. இந்த அபிஷேகத்தை நடமாடு சாமிக்கு செய்தால் என்ன? இதுதான் சித்தர்கள் சொல்கிறது. நடமாடு சாமி கோவில், ஊன் உடலை ஆலயம், உள்ளமே பெருங்கோவில், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. இதை தெளிந்தாருக்கு மட்டுமே தெரியும். அப்போ என்ன சொல்கிறாங்க? நான் இவ்வளோ தூரம்லாம் போயிட்டு சாமி சாமி என்று சொல்லி தண்டனையிட்டு கும்பிட்டு பிறண்டு அங்கப்பிரதர்ஷனை வந்ததெல்லாம் வீண் காலத்தை ஆய்ச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். மீண்டும் மீண்டும் பிறவி சிவ ஆலயங்களில் ஒன்று தோன்றும் சுற்றி வந்தது வீணே. மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து சிவ ஆலயங்களை சுற்றி வந்ததும் வீணே. பிறவி எடுத்து இந்த வேலை தான் செஞ்சுன்னு இருக்கிறேன், சரிகிலே இருக்கிறேன், கிரகியிலே இருக்கிறேன், ஆனால் யோகத்துக்கு வரல, ஞானத்துக்கு வரல அப்படின்ற மக்களை எங்கே இருக்கிறாங்க? சரிகையில் இருக்காங்க, கிரகியில் இருக்கிறாங்க. இப்போ கூட என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒரு 4 மணிக்கு,
நல்ல தரிசனங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட என்ன பேச முடியும் நம்ம? சரிங்க, நல்ல தரிசனம் பார்த்தீங்களா? பார்த்தேங்க. என்னங்க என்னங்க பார்த்தீங்க? பிரம்மாண்டமான ஒளிங்க. ஏங்க அந்த ஒளி தாங்க உள்ளே இருக்குது. உள்வொளி ஓங்கிட உயிர் ஒளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருள் கனலே. உள்வொளி ஓங்கிறதுக்கு வழி செய்யாமல் புறத்தில் போய் ஒரு ஒளியை பார்த்துட்டு நல்லா காட்சி கிடச்சிது, நல்லா தரிசனம் பண்ணேன் அப்படின்னு சாயந்தரம் வந்து சொன்னார். திருவண்ணாமலை நினைச்சாலே முத்தி, போகணுன்ற அவசியமே இல்லை. வீட்டிலேருந்து திருவண்ணாமலையா? சரி, ரைட். அக்னி, சரி. உட்கார்ந்த இடத்துல திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க சித்தர்கள். சில கோயில்களுக்கு போனால் தான் முத்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி. ஆனால் அது தெரியாமல் லட்சக்கணக்கானவர் வந்து மழையிலையும் தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவங்க லட்சக்கணக்கில் வந்து அவங்க என்ன செய்வாங்க? எவ்வளோ பேருக்கு லெட்டின் பாத்ரூம்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும்? குறிப்பிட்டதான் பண்ண முடியும். அவங்க ஆகாரம் கொடுத்துட்றாங்க எல்லோரும், அதில் தப்பு இல்லை. அந்த மலைஜல உபாதைகளை கழிக்கிறதுக்கு இடம் வேணும். அவங்களும் செய்கிறாங்க நிறையா. இருந்தாலும் லட்சக்கணக்கில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ லட்சக்கணக்கில் மக்கள் கூட்டம் ஆலயங்களில் கூடுதுன்னு சொன்னால் இன்னும் அவங்க நம்முடைய சித்த பெருமக்கள் சொன்னதை கடைப்பிடிக்கவில்லை. சித்தர்கள் சொன்னது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க கேட்டால் அவங்க மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து சிவாலயங்களை சுற்றி வந்து அஞ்சிட வேண்டிதான், இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுவும் வீணு தானே. வீணாக ஏன் பிறவி எடுத்துனீங்க? நீ எப்போ மீண்டும் மீண்டும் கூட பிறந்துக்கு தப்பு இல்லை. பிறவி வேணும்னு நினச்சா கிடைக்கும், தப்பு இல்லை. ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார், நம்முள்ளே இருக்கிறாரா, அடுத்த ஜீவன் உள்ளே இருக்கிறாரா, அதை உணர்ந்தாலே நீ தான் ஞானி. அதை உணர்ந்தாலே நீ கடவுளும் ஒன்றா ஆகிட்டீங்க. நம்முள்ளே இருக்கார். ஒரு சின்ன சித்து எறும்புன்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும், அதை பிடிக்க முடியாது, தொட்டலே இறந்துடும். அது உள்ளே இருக்கார். கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினத்து உள்ளே இருக்கிறார். அப்போ அதான் தூசியில் இருக்கிறார், துரும்பிலையும் இருக்கிறார், நான் பேசும் பேச்சிலையும் இருக்கிறார், என் உடலில் இருக்கார், உன் உடலில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயா தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சிக்கவே இல்லை. தேவர்களின் தலைவரான யார் தலைவர்? தேவர்களின் தலைவரான சிவனின் இருப்பிடம். அதை தெரிஞ்சுக்கப்பா. இந்த இடம் தெரியாமல் ஏன்பா இத்தனை பிரிவு எடுத்து லட்சக்கணக்கில் கூட்டம் சேருதுன்னு சொன்னால் இன்னும் அறியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த சித்தர்கள் இருக்காங்க, நல்லது, ரைட் தான். இந்த உணர்வோடு நீ போனால் ரைட் தான். நம்மளையும் கடவுள் இருக்கார், அந்த ஜோதியானது இங்கே காரியப்படுது, அந்த ஜோதி உள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம நடமாடணும், அந்த ஜோதி இருக்கிறதுனால தான் நம்ம பிளேனில் வந்தோம், காரில் வந்தோம், ட்ரெயினில் வந்தோம், நடந்து வந்தோம் அப்படின்னு நினைக்கணும். இந்த அங்கே இருக்கிற ஜீவன், அதாவது வெளியில் ஏன் கட்டுறாங்க? இது உள்ளே இருக்குதுன்னு தான் காமிக்கிறாங்க. அதாவது அங்கே காமிக்கிறதே இவர் பிரம்மாண்டமான ஒளின்னு சொல்கிறார். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே இருக்கிறது வந்து 1000 சூரியனுக்கு சமமான ஒளி உள்ளே இருக்கிறது. ஆனால் ஞானத்தால் மட்டும் அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணி பார்த்துட்டாங்க. உயிர் போன உடனே அந்த ஒளி மறைஞ்சு போகுது. உயிர் இருக்கும்போது இருக்குது, உயிர் போனால் மறைஞ்சு போகுது. இந்த சிவனின் தலைவர் யார்? தேவர்களின் தலைவர் யார்? அவனே சிவன். சிவன் இல்லை, சிவம். இன்னும் போட்ட லிங்கம் சிவம். அதுதான் துரியம். இது துரியம். நம்ம தாய்வாதத்திலே இந்த ஒளியானது முதல்ல இந்த உடம்பை கட்டந்து ஹெட் ஆஃபீஸே இதுதான். ஹெட் ஆஃபீஸு, ஹெட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதுதான் ஹெட் ஆஃபீஸு. அந்த ஹெட் ஆஃபீஸில் தான் தலைவர் இருக்கிறார். நம்முடைய தலைவர் இங்கே தான் இருக்கிறார், நாம் தலைவர் இல்லை. அதனை வாசி யோகம் மூலமாக அறிந்து கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாசி யோகம்னா அதான் நாடி சுற்றி செஞ்சுக்கணும்னா, அப்போ எல்லா நாடியும் வந்து நமக்கு க்ளீனாக இருக்கணும், நரம்புகள்.
நாடி சுற்றி. அதன் பிறகு சாதாரண பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செய்யும்போது அதை குறு மூலியமாக செய்யணும். இது போல் கேட்டு செய்யக்கூடாது. அதாவது ஒரு குறு மூலியமாக போயிட்டு காற்றை எப்படி கவனிக்கிறது, அந்த காற்றை கவனிக்கணும். அங்கே உள்ளேருந்து நம்முடைய நுரையீரலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் ஆனது, தாய்வகத்திலேருந்து வந்த அந்த காற்றானது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியே விட்டுடுறோம். அந்த காற்றை வெளியே விடுறதுனால நமக்கு வயசு குறையுது. அந்த காற்றை மேலே ஏற்றினோம்னா அது உச்சிக்கும் இங்கே நம்முடைய நுரையீரலுக்கு தான் காரியப்படும். தூங்கும்போது காரியப்படுது இல்லை. இப்போ தூங்கும்போது நம்ம மூக்கு வழியாக காற்று வந்துட்டு இருக்கு, அது வேற. அது புறக்காற்று, இது அகக்காற்று. நான் சொல்லலை, சித்தர்கள் எழுதியிருக்காங்க. இந்த உணர்வு வந்த ஞானிகள் கண்ட கோவில் சுற்றுவதில்லை, காடு மேடெல்லாம் அலைவதில்லை. எதுக்கு போவாங்கன்னா தனிமையில் உட்காந்து தன் உள்ளே இருக்கிற தலைவனை அறிவதற்கு, தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் என்பதற்காக தனிமையில் நிசப்தமாக உட்கார்வதற்கு செல்வார்கள். ஆனால் அடித்து முடித்து இப்போ கஷ்டப்பட்டு கீழே தள்ளி விழுந்து இன்னொரு ஜீவனை நாசப்படுத்தி நம்ம போய் பார்க்கறது ஆலய வழிபாடு இல்லை. அங்கே போயிட்டு நீ மூலவரை பார்க்குறேன், அங்கே சாமியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் நீ உள்ளே இருக்கிற சாமியை பார்க்கலன்னு தான் அர்த்தம். அது ஆரம்ப நிலை. சரிகிலே இருக்கிறீங்க, கிரிகையில் இருக்கிறீங்க. யோகத்துக்கு வந்தால் தான் இது புரியும். யோகத்துக்கு வந்தாலும் நீ குடும்பத்தில் தான் இருக்கலாம். இப்போ நான் சமயத்தில் ஒரு ஜென்மதின விழாவுக்கு போயிட்டு வந்தேன். மகா ஞானி அவர். அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் நம்மளை போல சாமானியமானவங்க தான். வீட்டில் எல்லாம் அந்தந்த வேலையை அவங்கவுங்க பணி செய்கிறவங்க தான். ஆனால் அந்த பணியை செய்கிறாங்க, தன்னுடைய ஜீவனையும் நினைக்கிறாங்க, சாந்தமாக இருக்காங்க. அவங்களாம் இந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இங்கெல்லாம் போகிறதே கிடையாது. அடித்தடியில் இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இந்த மது கடைலாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. புகைப்பழங்கள்லாம் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் கூடினாங்க. அங்கே மனுஷனாக கருதக்கூடிய இடம். அது சாமானியம் வந்தாலும் அவங்களையும் அவங்க அன்பாக கூப்பிட்டு அதுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க. தெரியாதவங்க நீ அப்படி சொல்ல, அவங்களுக்கு தான் மெயினாக நல்லா சரி நீ உனக்கு எக்காலத்தில் உனக்கு அந்த எண்ணம் வருதோ வரட்டும் சொல்லி இல்லை. அது சொல்கிறாங்க, வழி காட்டுறாங்கன்னா அப்போ நாம் முயற்சி பண்ணி அதில் போகணும். சாதாரண அற்ப ஒரு இதுக்காக நம்ம அதை விட்டுடுறோம். சம்பந்தர் தேவாரம் பாடிய போது அவருடைய வயது என்ன அப்படின்னா, சம்பந்தர் ஒரு 3 வயசுலேயே தேவாரம் பாடுறார். 3 வயசில் நாம் பேச கூட தெரியாது, மழலையாக இருப்போம். அப்படி மழலையாக இருக்கும் பொழுது சம்பந்தர் பேசியது என்ன, தேவாரம் பாடுறாருன்னா என்ன விஷயம்? நம்மளால் வயசு ஆயிடுச்சு தேவாரம் பாட முடியாது. தேவாரம் இனிமையாக பாடினாராம் சம்பந்தர். அதை தாய்மானவர் சொல்கிறாரு, இவர் முற்பிறவிலே முருகன், ஞான சம்பந்தர் முருகனாக இருந்தவர். அந்த முருகன் தான் ஞான சம்பந்தராக வருகிறார். அதுதான் அந்த அம்மா சின்ன குழந்தையிலே அவங்களுக்கு மதுரை மீனாட்சி குளத்தில் பால் கொடுத்தாங்க, ஞானப்பால் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அருவமான ஒரு உருவம் குழந்தை கத்தும்போது தன்னுடைய பசி அறிந்து தாம்பிள்ள தான் தெரிஞ்சு போச்சு, அவங்க பால் கொடுத்துட்டு போயிட்டாங்க. வேற ஒருத்தர் மூலமாக அது பிள்ளையாக இருக்குது, ஆனால் தாம்பிள்ள தான் இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது தாய்மானவர் அவருடைய ஞானத்தால் சொல்கிறார், முருகன் தான் ஞான சம்பந்தராக வந்தார், அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது அவருடைய வயசு 3 வயசுல தேவாரம் பாடியிருக்கார். நாவுக்கரசரை கட்டி கடலில் போட்ட பொழுது நமச்சிவாய பதிகம் பாடி வெளியே வந்தார். யார்? நாவுக்கரசர். கல்லில் கட்டி போட்டாங்க, இதோட போய் சேரு அப்படின்னு. ஏன்னா அது ஒரு மதத்தினர், அந்த மதத்துக்கு ஒரு போனார்.
ஏன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு போனார். அங்கே போனால் இதுங்க தான் 100 பங்கு பச்சை இருக்குது, அங்கே 10 பங்கு கூட பச்சை இல்லை. அதோட வந்துட்டார் திரும்ப. நம்ம இடத்துக்கு போயிடலாம், அதுவே பரவாயில்லைன்னு. ஏன்னா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து இன்னொரு குருநாதரை நம்ம போய் பார்க்கும்போது தான் நம்ம குருநாதரே பெஸ்ட்டு, அவர் தான் நல்ல பரவாயில்ல, அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்றது புரியும். ஒருத்தர்கிட்டே இருந்தாலும் புரியாது. அங்கே போன பிறகு தான், ஏன்னா அங்கே போன பிறகு தான் ஞாபகரசருக்கு உண்மை புரிஞ்சுது. வேறு ஒரு மதத்துக்கு போன பிறகு சாதாரண வயிற்று வலியை குணப்படுத்த முடியாத மதம் அது. நான் மதத்தை குறை சொல்ல, ஞாபகரசர் போனாருன்னு தான் சொல்கிறேன். நமக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. அதனால் அந்த மதத்தில் வந்தவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி, நீ இனிமேல் உன்னுடைய மதத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கல்லிலே கட்டி கடலிலே தள்ளினார்கள். அப்போது நாவுக்கரசர் சிவாய நம என்ன பதிகம் பாடினார். கல் மிதந்தது. கரையேறி கொப்பம்னு கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு நாள் விழா எடுக்கிறாங்க. அந்த பகுதி மக்கள் கல்லை கட்டி கடலில் போட்டாங்க. அதுவும் கருங்கல், அதுவும் சங்கிலியால். ஏன்னா கவுத்தால் கட்டினா அவுத்துட்டு வந்துடுவார். சங்கிலியை உடைச்சிக்கிட்டு கருங்கல் மிதந்தது, அவர் வெளியேறினார். கரையேறி கிடலம் நதி கரை உள்ளே புகுந்து திருவதிகை கோயிலுக்கு வந்து சென்றார். திலகவதி அம்மையார் திருநீர் போட்டு ஜலம் கொடுத்தார். கொம்ப நோய் சரியாக போச்சு. அந்த மதத்தில் எந்த வைத்தியமும் அவங்களால் செய்ய முடியல, அவர் இருந்த மதத்தில். ஆனால் இங்கே வந்து வெறும் திருநீர் தான் போட்டு கொடுத்தாங்க. கன்று எண்ணாத பசுவனுடைய சாணத்தில் செய்த திருநீர், மந்திர உபதேசம் செய்த திருநீர், பௌர்ணமியிலே உருவாக்கிய திருநீர். அந்த திருநீரை வச்சு வள்ளல் பெருமான் ஏகப்பட்ட நோய்களை குணப்படுத்தியிருக்கார். மருந்தை விட திருநீரால் தான் நிறைய பித்த பரம பிடிச்சவங்களுக்கு, பேய் பிசாச்சி பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த விபதி தான் போட்டு கொடுத்தார். அப்போ தீப்பூண்டு என்னும் பச்சளையை கசக்கி கோழி முட்டையின் கீழும் மேலும் வைத்தாக 2.5 நாழிகளை குஞ்சு பொரிக்குமா. ஒரு கோழி முட்டையில் தீப்பூண்டுன்னு இருக்குது. அது பூண்டுன்னு நம்ம இனம் கண்டு அதை கரெக்டாக அதை தீப்பூண்டு தானே கொண்டு வரணும். அதை வந்து சாப்ப விமோசனங்கள் நீக்கி காப்பு கட்டி கொண்டு வரணும். ஏன்னா நான் தீப்பூண்டை கொண்டாந்தேன் வச்சேன் சரியாகலன்னு சொல்லக்கூடாது. செய்முறை கரெக்டாக செய்யணும். வளர்ப்பறையில் அது தீபாதனை பண்ணி காப்பு கட்டி அதனுடைய சாப்பத்தை நீக்கி முறையாக எடுத்துகிட்டு வந்து அதை அரைச்சி ஒரு நாட்டுக்கோழி முட்டையை, அதாவது இந்த கோழி வாங்கிட்டு போகிறீங்க, இது பொரிக்காது. நாட்டுக்கோழி முட்டை தலச முட்டையாக வாங்கிட்டு வந்து, அதுவும் கருப்பு கோழி முட்டையாக வாங்கிட்டு வந்து அது கீழே மேலும் பூசி ஒரு பாத்திரத்தை போட்டு மூடிட்டோம்னு சொன்னால் 2.5 நாழிகளே குஞ்சு பொரிச்சு சத்தம் கேட்குமா. அதான் செய்கிறவங்க செஞ்ச பக்குவத்தில் அவங்களுடைய தப வலிமையில இதெல்லாம் நடந்தது. மூலிகை பேசிச்சு, மூலிகை எல்லாத்தையும் சரி செஞ்சுது. அதனால் இது நான் சொல்லலை, வள்ளல் பெருமான் தான் சொல்கிறார். தீப்பூண்டு சாதாரண ஒரு கோழி முட்டை 21 நாளைக்கு கோழி அபயங்காத்தா தான் குஞ்சு பொரிக்கும். ஆனால் 2.5 நாழிகளே குஞ்சு பொரிக்கும்ன்றார். 2.5 நாழிகளே. ஆனால் அது நடந்துட்டு இருக்குது இப்போ. ஏன்னா மின்சாரம் மூலமாக 2.5 எத்தனை நாளைக்குன்னு தெரியல, மின்சாரம் மூலமாக அன்னன்னைக்கு குஞ்சு இறக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு அவர் சொன்னதே இன்றைக்கி சரியாகி போச்சு. கடலூர் வடலூர் ஆகும், வடலூர் கடலூர் ஆகும்னா அதுவும் ஆகிப்போச்சு. அவர் சொன்னது நடந்து போச்சு. 2.5 நாளைக்குள்ள இப்போ குஞ்சு பொரிச்சிட்டு இருக்குது. அதுபோல் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் போஷாப்பாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம தவம் பண்ணால் நம்ம தவம் பண்ணுறோம், சாத்திய உணவு சாப்பிட்றோம், அந்த உணவு மட்டும் சத்தாக இருக்காது. அதனால் அப்படி போஷாப் இல்லாதவர்கள் இளைஞர்களாக, வயது உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, உடம்புல போதுமான சுக்கில சக்தி வேண்டும் அப்படின்றார். சாலாம்பிசினி நிலப்பனை சம அளவு. சாலாம்பிசினியை நெய்யில் வறுக்கணும், நிலப்பனையை சாதா வறுத்துக்கலாம், கசகசா தனியாக வறுக்கணும். இதெல்லாம் சம அளவு.
நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு. இதே கசகசாவை வறுத்து அதை அப்படியே அரைச்சிக்க வேண்டியதுதான், சலிக்கக்கூடாது. இது மூன்றையும் ஒன்று சேர்த்து ஒரு முறை அரைக்கணும். அரைச்சி ஆனால் நிலப்பானையை சலிக்கணும். சாலாம்பிசினியை சலிக்கக்கூடாது, கசகசாவை சலிக்கக்கூடாது. மூன்றையும் ஒன்று சேர்த்து பனங்கற்கண்டு 200 கிராம் அரைத்து கிளறணும். ஒன்றா போட்டு எல்லாத்தையும் கிளறணும். சுக்கில சக்தி 0வாக இருந்தாலும் இது கீரோவாக மாற்றும் அப்படின்றார். ஜீரோவிலேருந்து கீரோவாயிடலாம் அப்படின்றார். கீரோவாக இருந்தாலும் 3 மாதத்தில் முன்னேற்றம் தெரியும். ஏன்னா அப்பேற்பட்டு சாலாம்பிசினி நம்மளால சொல்லிகிட்டே போகலாம். அதில் அவ்வளோ வைத்தியங்கள் இருக்குது. நரம்பு தளர்ச்சி, அணு வளர்ச்சி, நம்முடைய அணுக்கள் நீந்திர வளர்ச்சி, இது எல்லாமே அதில் இருக்குது. அணுக்களே அங்கே தான், அதில் தான் உற்பத்தி இருக்குது. முருங்கை பிசினி, சாலாம்பிசினி, பாதாம் பிசினி இதெல்லாம் அது மட்டும் இல்லாத விதைகள், வித்துகள் அதையும் சேர்க்கணும். இது 1 மாதம், அது 1 மாதம் சாப்பிடணும். அப்படி இதை மூன்றையும் ஒன்று சேர்த்து கொஞ்சம் தேன் விட்டு கிளறி வச்சுக்கணும். காலை மாலை வெறுக்கடி அளவு சாப்பிட்டு ஆண் பெண் இருவரும் காய்ச்சிய பசும்பாலில் நாட்டு சர்க்கரை இட்டு பிறகு படுக்கும்போது சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். அதிலே ஒரு 2 பல்லு பூண்டு போட்டு, 2 பல்லு போதும், பூண்டு தட்டி போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை முருங்கைப்பூ 4 போட்டு காய்ச்சி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மருந்து வேலை செய்யும். அதுவும் ஆனால் தூதுவளைப்பூ கிடைச்சாலும் போடலாம். அது கிடைக்காது, நம்ம சாதாரணமாக கிடைக்கிறது முருங்கைப்பூ தான். அதை போட்டுக்கலாம். ஒரு 10 பூ போட்டு பாலில் காய்ச்சி வடிகட்டி அப்படியே கூட சாப்பிட்லாம். வேணும்னா வடிகட்டிட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்லாம். அப்போ என்ன சொல்கிறாரு? முன்னேற்றம் தெரியும், இதனால் அஞ்ச வேண்டாம், அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். ஆண் மலடு பெண் மலடு கண்டிப்பாக தீருன்றார். யார்? இதை சித்தர்கள் தான் சொல்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச கருத்தை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி.